ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுக்கலாம். தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வரணும். இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி தனியாக போட்டால் பசங்க எடுத்து வச்சுருவாங்க. அதனால் இதிலே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும், அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும். இது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 2 தக்காளி நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளி போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும். அந்த தக்காளி நல்லா குழஞ்சி அதோட நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ புதினா, கொத்தமல்லியெல்லாம் நம்ம தனித்தனியாக போட்டோம்னா பசங்க அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே அதை ஒரு சுற்றி எடுத்துகிட்டு நம்ம வதக்கணும்னா அது நல்லா அந்த சாதத்தோடு நம்ம எடுத்து வைக்க மாட்டாங்க, பசங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துனா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். இங்கே பாருங்க, இப்போ தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அரிசிக்கு பண்ணியிருக்கேன், தேவையான பொருள் சேர்த்துருக்கேன். இப்போ 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாஸ்மதி வந்து அரிசி எடுத்திருக்கேன். நான் 1 டம்ளருக்கு வந்து பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். நான் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். சேர்ந்து அளந்து 4.5 டம்ளர் தண்ணி இதில் வச்சு ஊற்றுறேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம அப்புறம் அரிசி போட்டுக்கலாம். அதுக்கு நடுவில் வந்து நம்ம முட்டையை வந்து கீறி மிளகாத்தூள் போட்டு பிசைஞ்சிக்கலாம். அது எப்படின்னு காட்டுறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயில் வந்து சில்லி தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா பண்ணிவிட்டு கலக்கிட்டு இப்போ இதில் வந்து நான் முட்டை வந்து 4 பக்கமும் கீறி வச்சுருக்கேன். 4 முட்டை அதை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பிரட்டிடலாம். இதை மிளகாத்தூளில் அவ்வளோதான். இதை நல்லா பிரட்டியாச்சு. இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். நான் வடிகட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம முட்டை வந்து மிளகாத்தூள் போட்டு கடாயில் வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டையை போட்டுக்கலாம். முட்டையை வந்து அங்கங்கே வச்சுக்கலாம். இப்போது லெமன் ஜூஸ் லாஸ்ட்டாக ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க.
இப்போது நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போது இது 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா உதிரியாக பளபளன்னு வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணி. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம அடியிலேருந்து எடுத்து பார்க்கணும். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இது 1 டைம் செய்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புதினாவோட ஃப்ளேவர்லாம் இதில் நல்லா இறங்கியிருக்கும் நம்ம மிக்சியில் ஓட்டி போட்டனால. செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.